ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, வெள்ளை சோளம் வச்சு பணியாரம் தான் செய்ய போகிறோம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பணியாரம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளை சோளம் பணியாரம் செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப்பு வெள்ளை சோளம், அரை கப்பு உளுந்து, இட்லி அரிசி 1 கப்பு, 150 கிராம் வெல்லம். பணியாரம் செய்கிறதுக்காக உளுந்து, அரிசி, வெள்ளை சோளம் எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒன்றா ஊற வச்சிடாதீங்க, நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக தான் ஊற வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஊறி வரும். உளுந்து கூடவே ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து ஊற வச்சுக்கலாம். வெந்தயத்தை சேர்க்கும்போது பணியாரம் நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம். இது ஒரு 4 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா எப்படி ஊறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ உளுந்து, அரிசி, சோளம் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு பணியாரம் நல்லா சூப்பராக வரும். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சோளத்தையும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும்போது தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஊற வச்சதுனால அதில் தண்ணி இருக்கும். அதனால் அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம உளுந்தையும் சோளத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. ஏற்கனவே நம்ம அரிசியை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ உளுந்து சோளத்தையும் அரைச்சதையும் அது கூட ஊற்றி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி, சோளம், உளுந்து எல்லாத்தையும் அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை கொஞ்சமாக கொதிக்க வச்சு நம்ம அது கூட சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். 150 கிராம் வெல்லத்துக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பணியாரத்துக்கு பாகுபாதம் தேவையில்லை. வெல்லம் லேசாக கரைஞ்ச உடனே நம்ம ஊற்றி கலக்கி பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெல்லம் கொதித்து கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவு கூட இது சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை சேர்க்கும்போது அப்படியே சேர்க்கக்கூடாது. வடிகட்டி எடுத்து வடித்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அதில் டஸ்ட்டு ஏதாச்சும் இருந்தால் வடிகட்டிலே நின்றுடும். பாருங்கள், நம்ம வடிகட்டினால வடிகட்டியில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பணியாரம் செய்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு பணியார சட்டி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பணியார சட்டி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பணியார சட்டி சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பணியார மாவு எல்லாத்துலேயும் ஊற்றிட்டோம். இப்போ வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பணியாரம் இப்போ வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நம்ம வெல்லம் சேர்த்ததுனால பணியாரம் நம்மளுக்கு ப்ரௌன் கலராக வந்திருக்குது. இதே நம்ம சர்க்கரை சேர்த்துருந்தாக்கா பணியாரம் நம்மளுக்கு வெள்ளையாக வந்திருக்கும். இது ப்ரௌனாக இருக்கிறதுனால தீஞ்சி போச்சுன்னு கிடையாது, இந்த கலரில் தான் இருக்கும் வெல்லம் சேர்த்தாக்கா. A few moments later. இப்போ நமக்கு 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம செஞ்ச பணியாரம் எவ்வளோ ப்ரௌன் கலராக சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குதே. இப்போ நம்ம எல்லா மாவையும் இதே போல் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்துட்டோம். இப்போ பணியாரத்தை புட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாருங்கள், நமக்கு வெந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த்தியான வெள்ளை சோள பணியாரம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.